சார் இந்த நெத்தியில் ரெட் கலரில் போட்டு வச்சுக்கோங்க சார். இந்த ஆப்பை நீங்கள் தான் ப்ளே ஸ்டோரில் போய் திருமகள் மேட்ரிமோனின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் சார். இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா கிளிக் செய்கன்னு வரும். இந்த இதை டச் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நடுவில் இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா தமிழா இங்கிலீஷான்னு கேட்கணுங்க. தமிழ் கொடுத்துட்டு தொடரும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர் லாகின் ஃப்ரீ லாகின் 2 ஆப்ஷன் இருக்குது. இது எதையுமே டச் பண்ணாமல் மேலே மஞ்சள் கலரில் ஃப்ரீ லாகின் இருக்குல்ல, இதை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட என்டர் த மொபைல் நம்பரை கொடுங்க. இந்த மொபைல் நம்பர் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த மஞ்சள் கலரில் லாகின் இருக்குல்ல, இந்த லாகின் இருக்கிறத 2 தடவை அழுத்தமாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ரவுண்டாக சுற்றும். அதுக்கடுத்து ஓடிபி நீங்கள் போட வேண்டாம். போடாமல் அது கீழே இருக்க வெரிஃபைரை மட்டும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆகையில் மேலே பாருங்கள், வரன்கள்னு காட்டுது, வரன்களின் எண்ணிக்கைன்னு காட்டுதுல. வரன்கள்ன்றதில் எல்லா கேஸ்ட்டுமே கலந்து வரும். உங்களுக்கு வரன்களின் எண்ணிக்கையை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா செட்டியார், முதலியார், நாடார்னு நிறையா கேஸ்ட் இருக்கும். இந்த கேஸ்ட்டில் உங்களோட கேஸ்ட் என்னவோ அந்த கேஸ்ட்டை டச் பண்ணுங்கள். நான் உதாரணத்துக்கு ஒரு விஸ்வகர்மாவை டச் பண்ணுறேன். சரிங்களா? இந்த டச் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் காட்டும். பெண்ணில் எவ்வளோ ஜாதகம் இருக்குது, ஆணில் எவ்வளோ ஜாதகம் இருக்குதுன்னு காட்டுதா? இப்போ உங்களுக்கு ஆண் வேணும்னா ஆணை டச் பண்ணிக்கோங்க, பெண்ணு வேணும்னா பெண்ணை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா பெண்ணோட டீட்டெயில் எல்லாமே குட்டி குட்டியாக வரும். இப்போ இவங்களோட மித்த டீட்டெயில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இது சுய விபரம் மேலே காட்டுது. அந்த சுய விபரம்ன்றது பொண்ணை பற்றின டீட்டெயில். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன விஸ்வகர்மா, என்ன இது கேஸ்ட்டு, அதை சப்காஸ்ட் என்ன, அவங்க ஒர்க் போகிறாங்களா போகலை, இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம், அப்பா பேர், அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா பேர் இருக்கும், கூட பிறந்தவங்க எத்தனை பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, இந்த டீட்டெயிலும் இருக்கும். அது போக அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு முக்கியம் சார், இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாதகம், ராசி நட்சத்திரம், ராசி நட்சத்திரம், லக்னம், திசை இருப்பு இருக்கும். இது எல்லாமே ஓகே அப்படின்னா ராசி கட்டம், அம்சம் கட்டம் 2 எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஓகே. இவங்களோட ஒரு ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் வேணும்னீங்கன்னா அவங்க பேரோடு சேர்த்து டிஎம்எம் நம்பர்னு சொல்லிட்டு 5 நம்பர் 6 நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை நோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சொன்னீங்க அப்படின்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுவேன். அப்படி இல்லை நீங்களே ஃபோன் நம்பர் அட்ரஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 500 ரூபா பேமெண்ட் பண்ணால் 20 பேருக்குரிய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எடுத்துக்கலாம். அந்த இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரி இருக்குது. இப்போ நீங்கள் 500 ரூபா கட்டிட்டீங்கன்னா முகவரி இருக்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா இல்லைன்னு காட்டும். இப்போ நீங்கள் பதிவு பண்ணாததுனால நீங்கள் என்ன பதிவு பண்ணவில்லை, அணுகவில்லைன்னு தான் வரும். இப்போ 500 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இல்லைன்னு காட்டும். ஆமுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அட்ரஸ் வந்துடும். நீங்களே பொண்ணு வீட்டில் எடுத்து டைரெக்டாக பேசி முடிச்சுக்கலாம். அது போக உங்களுக்கு ஏஜ் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா 2வதாக ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணி எந்த ஏஜ் டு எந்த ஏஜுக்குள்ளே வரேன்னு பார்க்குறீங்க, இந்துன்றது இருக்கட்டும், என்ன கேஸ்ட் பார்க்குறீங்க, ஆனா பெண்ணா, திருமணம் நிலை, முதல் மனமாக மறுமணமாக, மாவட்டம், எந்த சரௌண்டிங் வேணுமோ இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சப்மிட்ன்றதை டச் பண்ணிங்கன்னா இதுக்கேற்ற வரன் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான் பார்க்கணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.